வணக்கம். நாலடியார் பாடல் எண் 198. இந்த பாடலில் சிங்கத்தைப் போன்ற வல்லமை பெற்றவர்கள் ஒரு காலத்தில் தங்களுடைய முயற்சி கெட்டு வறுமையுற்று வீட்டில் வருந்தி இருந்தாலும் அவ்வறுமை துன்பங்கள் காரணமாக இழிவான காரியங்களை செய்ய மாட்டார்கள். என் நிலையிலும் உயர்ந்த காரியங்களையே செய்ய முயல்வர் என்பது வலியுறுத்தப்படுகிறது. இப்பொழுது பாடலை பார்ப்போம். ஈனமாய் இருந்து இன்றி இழியினும் மானம் தலைவருவ செய்பவோ யானை வரிமுகம் புண்படுக்கும் வள் உகிர் நோன்தாள் அரிமா மதுகையவர் அப்படின்னு இருக்கு. இப்போ தனிச்சொல்லிருந்து ஆரம்பிப்போம். இரண்டாவது அடியில் ஈற்று சீராகிய தனிச்சொல் யானைன்னு இருக்கு. அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். யானை, யானையினது வரிமுகம். இங்கே வரினா புள்ளிகளையுடைய முகம். அந்த புள்ளிகளுடைய முகத்தை புண்படுக்கும், புண்படச் செய்யும் வள் உகிர் நோன் தாள். வள்ளுனா கூர்மையான, உகிர்னா நகங்கள், நோன் அப்படின்னா வலிமை பொருந்திய, தாள்னா பாதங்கள். இப்போது அந்த சிங்கத்தை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க. யானையினுடைய வரிமுகம் புண்படுக்கும் வள் உகிர் நோன் தாள் அரிமா மதுகையவர். அந்த சிங்கத்தினது வலிமையை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஈனமாய் இருந்து, முதலடிக்கு போயிட்டோம். ஈனமாய் தம் தொழில் முயற்சியில் ஏதாவது குறைவு நேர்ந்து, இருந்து வீட்டிலேயே இருக்கிறாங்க, வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகலை, வீட்டிலேயே இருந்து, இன்றி அவர்களிடம் பெரிதாக கைப்பொருள் எதுவும் இல்லை என்று இருந்தாலும், விழியினும்னா வருந்தினாலும், இங்கே விழி அப்படின்னா வருத்தம், வருந்தினாலும் மானம் தலைவருவ செய்பவோ, மானம் தலைவருவ குற்றம் தம்மிடத்தே வரத்தக்க காரியங்களை செய்வார்களோ அப்படின்னா செய்ய மாட்டார்கள் என்பது இப்பாடலின் பொருள். ஆக உயர்ந்தோர் வறுமையுற்ற காலத்திலும் இழிந்த காரியங்களை செய்ய மாட்டார்கள்.